ஒரு நாள் எல்லா நாட்டு சுற்றுலா பயணிகளும் தங்களோட விடுமுறையை கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய கப்பல்ல பயணம் மேற்கொள்றாங்க. கப்பல் நடுப்பகுதியில போயிட்டு இருக்கும் போது பெரிய புயல்ல மாட்டிக்குது. கப்பல் கவுள்ற நிலைமைக்கு வந்துருச்சு. உடனே அந்த கப்பல்ல இருந்த ஒரு ரஷ்ய நாட்டுக்காரர், ஒரு இந்தியக்காரர், ஒரு அமெரிக்காக்காரர் 3 பேரும் சேர்ந்து ஒரு லைஃப் போட் எடுத்துக்கிட்டு தேவையான கொஞ்சம் ஃபுட்டோ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு தண்ணியில குதிச்சிடுறாங்க. அந்த லைஃப் போட்ல 3 பேரும் போகும்போது சுத்தி தண்ணியா இருக்கு. எப்படி நம்ம கரை போய் சேர போறோம் தெரியலன்னு பயந்துகிட்டு கடவுளை கும்பிடுறாங்க. அப்ப கடல்ல இருந்து ஒரு பூதம் வெளியே வருது. நான் உங்களை காப்பாத்துறேன், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. 3 பேரும் என்ன நிபந்தனைன்னு கேக்குறாங்க. நீங்க 3 பேரும் எனக்கு ஒரு வேலை கொடுக்கணும். நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன்னா உங்களை கரையில விட மாட்டேன். நீங்க 3 பேரும் கொடுக்குற வேலை யாராவது ஒருத்தர் வேலையை நான் செய்யலனா கூட உங்களை கரையில விட்டுறது. உடனே ரஷ்யாக்காரன் நான் முதல்ல வேலை தரேன் சொல்லிட்டு அவரோட மோதிரத்தை தூக்கி கடல்ல போட்டுறாரு. பூதம் இந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சு கொடுன்றாரு. பூதம் மோதிரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துடுது. அடுத்ததான் அமெரிக்காக்காரர் திறமையா நான் ஒரு வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு அவரோட முடிய தூக்கி கடல்ல போட்டுறாரு. பூதம் இப்ப என் முடிய தூக்கி கொடு எனக்கு அப்படின்னு சொன்னதும் பூதம் கடல்ல இருந்து கண்டுபிடிச்சு அவரோட முடிய எடுத்துட்டு வந்து கொடுத்துடுது. அடுத்ததா இந்தியாக்காரரோட டர்ன் வருது. அப்ப மத்த 2 நாட்டுக்காரர்களும் கஷ்டமா கூட அப்பதான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நாமளும் கரைக்கு போக முடியும்ன்றார். உடனே இந்தியாக்காரர் தன்னோட கையில இருந்த வாட்டர் பாட்டில இருந்த தண்ணியை தூக்கி கடல்ல ஊத்திடுறாரு. பூதம் இப்ப நான் வாட்டர் கேன்ல இருந்து ஊத்தினால தண்ணி, அந்த தண்ணியை தூக்கி திரும்பியும் வாட்டர் கேன்ல கூட அப்படின்னு சொல்றாரு. பூதத்தால முடியல. பூதம் நான் தோத்து போயிட்டேன், உங்களை கரையில விட்டுறேன் சொல்லிட்டு 3 பேரையும் தூக்கிட்டு வந்து கரையில விட்டுடுது. 3 பேரும் சந்தோஷமா வீடு போய் சேர்ந்துடுறாங்க.